எத்தனை
வருஷம் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வரையிலும் அடங்கியிருக்கின்ற ஆண்டுடைய வார்த்தை வாசிக்க கவனமாக கேளுங்கள். முதலாம் வேத பாடமாக மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. மல்கியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மாட்டார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் இளவயதின் மகனுக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு மிகவும் கடினமாகி அவர் ஒருவரை அல்லவா படைத்தார். ஆவி அவர்களுக்கு பரிபூரணமாய் இருந்தது. பின்னை ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவன் அந்த இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் இருக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் ஒருவரையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சுவிசேஷ பாடலுக்காக நம் அனைவரும் எழுதியிருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 துவங்கி 9 முடிய வாசிக்க கேட்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 துவங்கி 9 முடிய. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதித்திரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் என்பதே. எங்களை நேசிக்கிறதான
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். திருச்சபை மக்களோடு குடும்பமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தைகளை தியானிக்கிற நேரம் எனக்கு ஆசீர்வாதத்தின் நேரமாக மாற்றி இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். அனுதினமும் நாங்கள் உம்மை தேடவும் உம்மை நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கொடிதான நாட்கள், பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறவர்களினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியுடைய பிள்ளைகளுக்கு நீ தந்திர வேண்டும் என்று செபிக்கிறேன். இன்று நாங்கள் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்போது எங்களோடு பேசும் பிள்ளைகளோடு பேசுகிறார். விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் சுபினால் பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாட்களில் மூன்றாவது அலை கொரோனா 19 வைரஸானது பல பரிமாணங்களில் மாறுதலோடு மக்களை தாக்கும் என்று சொல்கிறார். மிகுந்த அச்சத்தில் உலகம் இருக்கிறது. இந்திய தேசம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிறோம். வெள்ளூர் மாவட்டத்தில் இந்த பாதிப்பு பெருகாதபடிக்கு திறப்பின் வாசலில் நின்று செபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்திய தேசத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற அனைத்து சரீர பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் தான் வராங்க. ஒன்று சிஎம்சிக்கு வராங்க. இப்போது புதுசாக நிறுவி வந்திருக்கிறது. நாராயணி ஹாஸ்பிட்டல் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றாங்க. எங்கிருந்தும் மக்கள் திரளாய் இங்கே தான் வருகிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டவருடைய நாமம் தெளிக்கப்பட்ட நாமம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்படி அழைக்கப்படும். இது நம்மேல் விழுந்த கடமை. ஆகவே தொடர்ந்து செபியுங்கள். ஒருவேளை கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் வருகிற வாரம் நாளை வழிபாடுகள் இருக்கலாம். அரசாங்க வழிநடத்தலின்படி 9ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு வழிபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். இதற்காக நீங்கள் செபி. இந்த நாளைகள் கூட நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஹானர் மேரேஜ். திருமணத்தை கனப்படுத்தும். திருமணம் மிகுந்த கனத்திற்குரிய அலட்சியமாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அதற்கு விதிவிலக்கல்ல. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அவர் ஒருவரை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஆண்டவர் பெற்றிருந்தால் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தையை நமக்கு பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். எபிரேய நாட்களில் இப்படி எழுதுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சள் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம்
தீர்ப்பார் என்று விவாக மஞ்சள் மிகுந்த கனத்துக்குரியது என்பதை தெளிவுபடுத்தும். பவுல் அடிகளார் எபேசிய சபைக்கு எழுதும்போது எபேசியருக்கு எழுதியிருப்போம் 5ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்கும், இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று. திருமணம் ஏன் அதை எதை நினைவுபடுத்த அதை அமைத்துக் கொடுத்தார் என்ற ஒரு கான்செப்டை மறந்துச்சு. அதை பவுல் அடிகளார் மறுபடியும் நினைவுபடுத்தினார். அதனால்தான் ஆதியில ஆண்டவர் எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டிக்கிற பொழுது மனுஷனை தன்னுடைய சாயலை உருவாக்கினார் என்று எழுதும். தன் சாயல் இருக்கிற மனுஷன் தன்னை போல இருக்கணும் தான் எதிர்பார்க்க, அப்படித்தான் உருவாக்கினார். பிறகு அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பின் பகுதியை முடிந்தது என்று சொல்கிறார். இந்த மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கணும்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் வர்றார். 2ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஏற்ற துணைவியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர், நினைத்தவர். ஆனால் அவனை அழைப்பித்து அவர் உருவாக்கின சிருஷ்டித்த பறவைகளையும் மிருகங்களையும் அவன் முன்னே அனுப்பினார். அவன் அதற்கு பேர் வைத்தான். அது இன்று வரைக்கும் அதுதான் பேராக இருக்கிறது. கடைசி வரைக்கும் பார்த்தால் அவனுக்கு ஒரு ஏற்ற துணை இல்லை என்பதை உணர்ந்த ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணைவியை உண்டாக்கினார். அப்படியானால் இந்த திருமணம் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி நல்ல ஒரு குடும்பத்தை அமைக்கணும்னு விரும்பினார். பறவைகள் இனவிருத்தி செய்கிறது, மிருகங்கள் இனவிருத்தி செய்கிறது, சின்ன சின்ன செடிகள் கொடிகள் மரங்களும் இனவிருத்தி செய்து பலரை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனுஷன்கிட்டையும் அதை எதிர்பார்த்து தான் நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மனுஷன் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணைவியை உண்டாக்கி குடும்பத்தை அமைத்தவர் ஆண்டவர். எதிராக்கியோன் இதை பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையில் ஒரு மனுஷன் தான் உண்டாக்கினார், ஒரு மனுஷனுக்கு ஏற்ற ஒரு துணைவியை தான் உண்டாக்கினார். அவர்கள் பழகி பெருகி அவர்கள் ஒரு நீதியோடு நியாயத்தோடு இந்த சமூகத்தை இந்த உலகத்தை நிரப்பும் சொல்லி தானே அவர் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் தன் விருப்பம் போல வாழாது. அளவில் விருப்பத்திற்கும் ஆசைக்கும் இச்சைக்கும் அளவில்லாமல் போய் பல பெண்களை மணக்கணும்னு நினைவு வரும் இச்சை. சத்துருவானவன் ஆண்டவர் கனத்துக்குரிய இந்த குடும்பத்தை அமைத்து கொடுத்த ஆண்டவர், சத்துருவானவன் அதில் அவனுடைய வித்தை வைக்கிற பொழுது இந்த மனுகுலம் இன்று வரைக்கும் தீய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டுதான் இருக்கும். வழி தவறி போகிற காரியங்கள். இப்போது கணவன் மனைவியால் இணைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தகப்பனை உன் தாயை விட்டு உன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இது யார் தவறு என்று வாதிக்கிறதுனால இல்லை. அது ஆதாமுடைய தவறா இல்லை ஏவாளுடைய தவறுன்னு பார்க்கணும். ஆனால் சத்துருவானவர் இவர்களை ஆண்டுடைய வார்த்தைக்கு விலகி போக வைத்தார். அது விலகி போனதுனால அருமையான ஒரு குடும்பம் காழ்ப்புணர்வு வருகிறதாக மாறி அவர்கள் பிள்ளைகள் காயினா ஆபேலா என்று பார்க்கும்போது ஆபேல் காணிக்கை தெரிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் காயனுடைய காணிக்கை அது விசுவாசத்தை பார்க்கிற பல இறையாளர்கள் சொல்கிறார்கள். அந்த விசுவாசத்தை பார்த்தால் ஆபேல்
விசுவாசம் மேலோங்கி இருக்கு. காயனுடைய விசுவாசம் இல்லை. அது பின்னாடி கடிதங்களில் பவுல் எழுது. காயனுடைய காணிக்கையில் ரத்தம் இல்லை. ஜீவ பலி செலுத்துமானால் அந்த ரத்தத்தை பலி செலுத்துகிற காலம் அந்த காலம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்றால் அவர் ஒரு பலி செலுத்தி அவருடைய பெற்றோருக்கு தோல் உடைகள் கொடுத்து அவளை ஏதேனுக்கு வெளியே அனுப்பினவர். அதை எதிர்பார்த்து காத்திருக்கிற வேளையில் காணிக்கைகளை கொண்டு வரும்போது ஆபேல் அதை உணர்ந்து ஆடை காணிக்கையாக கொண்டு வந்து படைத்தான். இவையெல்லாம் தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுது காயின் உள்ளத்தில் சத்ரு பேசார், ஏவாளுடைய உள்ளத்தில் சத்ரு பேசார். இப்படி வழி வழியாய் வந்துதான் என்று நம்முடைய உள்ளங்களிலும் ஆட்கொண்டு நம்மை வழிவிலகி போக செய்கிறது. பேதுரு ஆக்கியோருக்கு எழுதினார் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விழிப்புள்ளவர்களுமாய் இருந்தவர் எவனை விடுதலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிள்ளைகளை வழி தவறி போக வைக்கிறார். அவருடைய விழிப்புணர்வுகளை மயக்க வைத்து மங்க வைத்து இந்த உலகத்தினாரோடு இணைந்து வாழ்கிற உலகத்தோடு ஒத்துப்போகிற வாழ்க்கை தள்ளப்பட்டு வைக்கிறது. அதனால்தான் இன்று கிறிஸ்துவம் மார்க்கும் வீடிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அது விதை விலக்கே இல்லை. ஏனென்றால் இந்த சத்துருவானவன் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும் அந்த இச்சைகளை பெருகி வைத்திருக்கிறான், ஆசைகளை பெருகி வைத்திருக்கிறான். அவைகள் நிமித்தமாக ஒரு கணவன் ஒரு மனைவி, கணவன் மனைவி அந்த உறவை தவிர்த்து பல கணவர்கள் வேணும், மனைவிகள் வேணும் என்று அவர் அப்படி பழகி பெறணும்னு நினைக்கிறார். அது சத்துருவானவன் சொன்னார். சந்ததியை பெருக செய்வது என்பது இப்படி போகலாம் என்று ஒரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அது அல்ல ஆண்டவருடைய. இதற்கு காரணம் நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிற சத்துருவானுடைய ஆசைகள், இச்சை நம்முடைய சரீரத்தை கெடுத்து. சங்கீதம் 14:3 சொல்வது போல எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போறாங்க. வழி விலகி போகிறது. நமக்கு ஒரு சட்டம் வைத்திருக்கிறோம், ஒரு திட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதை தவறி போகும்போது, மீறி போகிற பொழுது, சுயநலம் வருகிற பொழுது, பேராசைகள் வருகிற பொழுது, அவைகள் மீறுகிற பொழுது ஆண்டை விட்டு விலகுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளும். ஆண்டோடு நாமும் தரிக்கப்பட்ட நாம் தெளிவுள்ளவர்களாக வழி விலகி போகிறதுனால பாவம் நம்மை ஆளுகை செய்கிறதாக மாறிப்போம். அதனால என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுது, ரோமருக்கு எழுதினோம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களால், தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷன் இந்த பாவம் நமக்குள்ள வந்து இந்த மகிமையை எழுதப்படும். தேவ மகிமை இல்லாதனால கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு அழிந்து போகிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவு சரியாக இல்லை. சகோதர சகோதரிகளுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள இந்த உறவுகள் விரிச்சு. அது சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விதிவிலக்கே இல்லை. எல்லாம் இந்த தப்பு செய்யும். 5 வயது 6 வயது பிள்ளைகளெல்லாம் இந்த பாலியல் பலாத்காரம் செய்து அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளும் அப்படித்தான் செய்யலாம், முதிர் வயதில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படித்தான், முதிர் வயதில் இருக்கிற பெரியவர்களும் அப்படித்தான் செய்கிறார். எனக்கு முக்கியம் வழிபாட்டு தளத்தில் கூட அந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிறார். அப்படினால் ஒரு மனுஷன் எவ்வளவாய் மிருகமாய் இருக்கிறான் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் தெளிவுள்ளவர்களாக மாறும். ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருமுழுக்கு பெற்றுட்டேன், திருவிருந்தில் பங்கு கொண்டுட்டேன், திருச்சபையில் அங்கமாக இருக்கிறேன், இந்த பொசிஷன் மட்டும் அந்த பொசிஷன் மட்டும் நான் இந்த கம்பெனியில் பாசிட்டிவ் கம்பெனி அங்கமாகிட்டேன், நான் ஐயராகிட்டேன், நான் இப்படி பொறுப்புகள் வந்துட்டோம், அதனாலேயே நான் பரிசுத்தமான ஆயிட முடியாது, நீதிமான ஆயிட முடியாது. அது நல்ல வசனம் எரேமியா புத்தகத்தில் ஆண்டவர் அதை அழகாக பதிவு பண்ணுறார். எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில்
எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராகி மாறினார். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேல் பூசுறாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆண்டவர் தெளிவாய் மக்களை அறிந்து சொல்ற, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், ஆசாரியர் முதல் தீர்க்கதரிசி. சாமானிய மக்களும் அப்படிதான், பிரித்தெடுக்கப்பட்ட மக்களும் அப்படிதான், இந்த உலகத்தவரும் அப்படித்தான் இருக்கிறார்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். விதிவிலக்கை ஆசாரிகள் நல்ல தேவவாக்கு அவங்கள்ட்ட பெற்றுக்கலாம் நினைக்கிறாங்க, அவங்களும் கரெக்ட் இல்லை. தீர்க்கதரிசிகள் ஆண்டவர்கள் காத்திருந்து ஆண்டவர் வார்த்தை சொல்லுவாங்க, சுயநலமாக மனத்துக்கு பொறுப்புகளுக்கு பேராசைகளெல்லாம் மாறி இவைகள் தான் அருமையாய் உருவாக்கப்பட்ட ஆண்டவருடைய குடும்பம் சிதைக்கப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் பரிசுத்த குலைச்சலுக்குரியவர்களாய் மாறுகிறோம். நமக்கு தெரியல, இது பிறந்ததிலிருந்தே இவனுக்கு இப்படித்தாங்க பேசுவோம். பிறந்ததிலிருந்தே இந்த காது சரியா கேட்காது. பிறந்ததிலிருந்து இந்த குழந்தை அப்படிதான் மறந்து போவோம், படிக்கிறதே தெரியாது, இப்படித்தான் சரியா நடக்கிறது. இதெல்லாம் சாக்கு போக்காக நாம சாதாரணமாக நினைச்சோம். திருமணம் ஆன பிறகு கூட இவங்க ஆனதுலேருந்து இப்படிதாங்க ஒருத்தர் பிரச்சனை, அப்பப்போ பிரச்சனை பண்ணி இவர் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போவாங்க, இப்படி சாதாரணமாகவே சொல்லி பழகிட்டோம். ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியே நம்மகிட்ட இல்லை. அப்படி கேட்டால் இல்லை ஒரு பாவம் பண்ணிட்ட மாதிரி ஆகிடுமோ பயம். நானும் பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க, யாரோ வந்து ஏன் வசனம் சொன்னீங்கன்னு கேட்குறது, சொல்றதெல்லாம் கேட்டு போகிற சபை இருந்தால் நானும் சொல்லவே போகிறேன். நீங்களும் கேட்டு வசனத்தை வார்த்தைகளை படித்து இது எதுக்காக சொல்லப்பட்டது ஏன்னு சொன்னீங்க, ஏன் திருப்பி கேட்டால் தான் என்ன, வாரத்தில் 6 நாள் இருக்குது, நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம். கேட்க அப்போ தான் விசுவாசம் வர முடியும். சபை வளர்ச்சி, ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புவார்கள் என்று சொன்னால், அவர் பழுகி பெருகினார்கள், இந்த பூமி சாபத்துக்குரியதாக இருக்கிறது. ஏன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவன் நல்லா இருப்பான், அவன் சந்ததி நல்லா இருக்கும்னு நினைச்சார். அது இல்லை. அதனாலதான் இந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமா இப்படி பதிவு பண்ற அவருடைய தாக்கம். திருமணம் தேவ சமூகத்தில் கணவன் மனைவியாய் இணைக்கப்படுகிற குடும்பங்களை தேவ சமூகத்திலிருந்து துவங்குகிறவர்கள் எப்படினாலும் வாழலாம் என்பதல்ல. கணவன் மனைவி மேல் அன்புள்ளவனாய் இருக்கிறவர், மனைவி கணவனை கனம் பண்ணுகிறவளாய் இருக்கிறவர், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம். நீங்கள் இருவரும் இணைந்து ஆண்டவரை மைப்படுத்தும்படியாக வாழ வேண்டிய கடவுள் குடும்பங்களை அமைத்து தொடர்ச்சியாக பார்த்துருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த மனுகுலத்தின் குடும்பங்களை சந்தித்து குறைகளை நிறைவாக்கி கொண்டு வரார்கள். ஆபிரகாமை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். 75வது வயதில் அவனுக்கு ஒரு குழந்தை உண்டாகும் என்று சொன்னார். 100வது வயதில் அந்த குழந்தையை கொடுத்தார். 22ஆம் அதிகாரம் யாதையார் புத்தகத்தை வாசிக்கிறோம். அவனை எடுத்துன்னு வந்து எனக்கு பலி செலுத்தி என்று சொன்னார். பையன் கேட்கிறான், எல்லாமே இருக்கிறது, ஆடி எங்க பலி செலுத்துன்னு கேட்கிறான். ஆண்டவர் பார்த்துக்கணும், ஆண்டவர் பார்த்துக்கணும். அதனால இயேசு அது இவர்கள் சொல்றாங்க என்னன்னா, அது ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் அவருக்கு எபினேசர்லாம் சொல்றார். இப்படி மக்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருவர் நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்தவர். காலம் போக போக ஒவ்வொரு காலத்திலும் மனுஷர் குடும்பங்களுக்கு உதவி செய்யணும்,
அவளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாகவே இருக்கிறார். ஆனால் மனுஷன் வழி தவறி விலகி போய்கொண்டே அரவணைக்கின்ற ஆதரிக்கின்ற ஆண்டவரை மறுதலித்து இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு தன்னை அடிமையாக்கிவிட்டார். பல வசனங்கள் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜனங்கள் 2 தீமையை தெரிந்து கொண்டார்கள். ஜீவ ஊற்றாகிய என்னை மறந்துட்டார். 2வது வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டார்கள் என்று. ஆண்டவரை மறுதலித்தோம், ஆண்டவரை விட்டுட்டோம், ஆண்டவரை விட்டு விலகிப்போம். அதனால இந்த உலகத்தில் நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் அவனும் சரி பண்ணுவான், அவனும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கிறிஸ்துவ மார்க்கம் வழி விலகி இயேசு உடைந்து போனார். சத்தமாக வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது அழகாக எழுதுறார். இந்த உலகம் என்னை பகைக்கிறதுன்னு எழுதுறார். உலகம் உங்களை பகைக்கல. ஏன்னா நாம கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவ சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவை போட்டு நம்ம போய் வந்துக்கிறோம். இது சிலுவை நமக்கு வேணும்னு சொல்றோம். ஆனால் சிலுவைக்குரிய அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்னை பகைக்கல. ஏனென்றால் எப்போ பகைக்கும்? நான் உண்மையா இருந்தா பகைக்கும், நேர்மையா இருந்தா பகைக்கும். நான் ஆண்டவருக்கு பிரியமானவனா இருந்தால் அது என்னை வெறுக்கும். இந்த உலகம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும், வேலைக்கு கஷ்டம் இருக்கும், ப்ரொமோஷன் வராது, இன்கம் வராது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. இந்த சமூகம் நம்மை வெறுக்கிறது. அதனால நாம் உலகத்தோடு ஒற்றி போயிடலாமா? அப்ப ஆண்டவர் எப்பொழுது அவர் கிரியை செய்வார்? ஆண்டவருடைய குடும்பம் தான் நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பங்களை அமைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் செயல்படுவதற்கே இடம் கொடுக்கிறது இல்லை. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர், சகோதரர்கள் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலை, தனித்த பணம், தனித்த அதிகாரம் இவைகளை பயன்படுத்தி சந்தோஷமா இருக்கலாம். அப்படிதான் ஓடுகிறானே தவிர வேதத்தை வாசிக்கலாம், செபிக்கலாம், ஆண்டவர் சமத்தில் காத்திருக்கலாம், ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளலாம், கழுகளை போல சட்டைகளுக்கு எழும்ப முடியும், ஓடினால் நிலப்பட முடியாது, நடந்தாலும் சோர்ந்து போக முடியாது, ஆண்டவர் நம்மை சோர்ந்து போகாமல் என்னை காப்பார் என்ற அந்த நம்பிக்கையான விசுவாசத்தை விட்டுட்டோம். அது எங்கேயோ காண போச்சு. பல தலைமுறைகளை கலந்து கொண்டோம். இன்று அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன வைத்து போறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய குடும்பத்தை எப்படி மாதிரியா வைக்க போறோம்? நம்முடைய சபையை எப்படி மாதிரியா வைக்க போறோம்? இந்த சமூகத்துக்கு கிறிஸ்துவை எப்படி மாதிரியாக வெளிப்படுத்த போறோம்? இன்னும் எவ்வளவு காலம் இப்படி போராட்டங்கள் நிறைந்த உலகத்துல, அழிவு பெருகிக் கொண்டிருக்கிற உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான சூழலில் இப்போதாவது உன் பெற்றோருக்கு துரோகம் பண்ணாத, உன் உடன்பட்டவருக்கு துரோகம் பண்ணாத, உன் சபைக்கு துரோகம் பண்ணாத, எல்லாத்துக்கும் நாம எங்க காணிக்க அனுப்புறோம்னே தெரியல, நாம எந்த இடத்துல போய் தொழுது கொள்றோம்னே தெரியல. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய விசுவாச வாழ்வுல எப்படி வளர்கிறோமே தெரிவில்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நெருங்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவர் வருகைக்காக நான் அவரை தேடி போறேன். இல்லைன்னா அவர் என்னோட மரணக்காக கோடு போட்டுக்கிறார். அதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்னொரு அடி எடுத்து வச்சிட்டேன் மரணத்தை நோக்கி. அந்த உணர்வுகள் இல்லாமலேயே ஒவ்வொரு நாளும் நாம் இஷ்டப்போக வாழலாம் நினைக்கிறோம். அதனாலதான் இயேசு உடைந்து போய் இந்த வார்த்தையை சொன்னார். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாததாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் இந்த உலகம் என்னை பகைக்கிறது என்று. இந்த உலகத்தில் நான் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், நல்லா இருப்பேன், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பெற்றோர், ஞானமாக பிள்ளைகளை நடத்துங்க, பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை செய்ய, இந்த குடும்ப உறவுகளை சரி பண்ணணும்னு பார்க்குறேன். அது சமூகத்தில் அப்படி இல்லை, தேவாலயத்திலும் இல்லை. எங்கே போய் சொன்னாலும் அவங்க ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்க,
மிஞ்சி போய் அவரை கொன்று போட வேண்டும் என்ற நிலை கொடுக்கலாம். அதுதான் உலகம். இப்படிப்பட்ட காலத்தில் கிறிஸ்துவின் நாமம் குறிக்கப்பட்டதுதான் எங்கே இருக்கிறோம்? மல்கியா அழகாக பதிவு பண்ணார். நீ உன்னை அன்பாய் ஆசீர்வாதமாய் குடும்ப மகளில் உன்னை வாசிவத்து வர்த்திக்க பண்ணி இவ்வளவு காலம் உன்னை கொண்டு வருகிற, ஆனால் திரும்ப 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 வழி விலகி உன் பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்க, உன் கற்பை இழந்து கொண்டிருக்க, உன் நேர்மையை நீதியை இழந்து கொண்டிருக்க, நீ தரித்திருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தை வீணிலே வணங்குகிறாயே. நீ எவ்வளவு காலம் நல்ல குடும்பம், கிறிஸ்துவின் குடும்பம், கிறிஸ்துவர்கள் ஒரு சாட்சியம். அதனால்தான் திருமணம் கணக்குக்குரியதுன்னு சொல்றோம். திருமணம் என்றால் அந்த செலிப்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அந்த குடும்ப உறவுகளில் இந்த திருமண பந்தத்தில் பரிசுத்தமாயிருக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறாங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நம்ம அவமானப்படுத்திருக்கோம்? சின்ன சின்ன தவறுகள் மீறுதல்களை செய்ய, இந்த தவறுகள் மீறுதலின் உச்சத்தில் தான் இயேசுவிடத்தில் வந்து பரிசெய்ய கேட்கிறாங்க. தள்ளுதல் சீட்டு கொடுத்துடலாமா? ஏற்காது நல்ல குடும்பத்தை தான் அமைச்சு கொடுத்துக்கிறாங்க. என்னத்துக்கு தள்ளுதல் சீட்டு, விவாகரத்து, இதெல்லாம் என்னத்துக்கு? இல்லை, மோசை ஒரு கட்டளையில் இருக்குது. அவர்களுடைய தொல்லை தாங்க முடியாமலே இந்த கட்டளையில் எழுதி வைத்தார். லேவியர்கள் எழுதப்பட்டது லேவியர் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் அழகாக பதிவு பண்ணார். நல்ல ஒரு சட்டத்திட்டங்கள் தான் வைத்தார். இந்த மக்களுடைய போராட்டம், அதனுடைய பின்விளைவு தான் இந்த விவாகரத்து, இந்த தள்ளுதல் சீட்டு தான். ஆனால் இயேசுவை தடுத்து நிறுத்தி இப்போ சொல்றாரு, ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும் உன் வாழ்நாளான உறவுகளை நிற்கணும், அந்த உறவுகளின் குடும்பத்தை நடத்தணும், உன் தாயின் தகப்பனை விட்டு உன் மனைவியோடு இசைந்திருக்கணும். இந்த உறவுகள், குடும்ப உறவுகளை ஆண்டவர் தெளிவுபடுத்தும். இந்த உறவு ஆண்டவருக்கும் சபைக்கு இருக்கிற உறவு என்பதை பவுலடியார் தெளிவுபடுத்தும். கிறிஸ்துவ மணவாளனும் திருச்சபை மக்கள் நம்ம மணவாட்டியமாய் கணவன் மனைவியாய் நீங்கள் இசைந்து வாழும்போது ஆண்டவரோடு இசைந்து இருக்கணும். ஆண்டவரோடு இசைந்து இருந்தால் இந்த குடும்ப உறவுகளை இசைந்து இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சின்ன கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அவைகளை மேற்கொள்ளும்படியான ஞானத்தை வழிநடத்தை ஆண்டவர் தரும். அப்பொழுது ஒரு குடும்ப உறவு சமாதானம். அதேதான் பவுலடியார் கொலோசியர் சபைக்கு எழுதும்போது கொலோசியர் எழுதும் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்க ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். அப்போது ஈச்சம் நீங்க ஒருவரை ஒரு தாங்குங்க பாட்டாரு. கணவன் மனைவியை பார்த்து சொல்வார், மனைவி கணவன் பார்த்து சொல்றாரு, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்றாரு, சகோதர சகோதரிகளை பார்த்து சொல்றாரு, விசுவாசிகளை நம்ம பார்த்துன்னு சொல்லுகிறார். நீங்க ஒருவரை ஒரு தாங்க. தவறுவது சகஜம், மீறி போகிறோம். பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய இல்லாத இடத்துல பேசணும். பெரிய சின்ன மதிப்பிட்ட கணவன் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அவர்களை அழிக்கணும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல, அவர்களை துரத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு ஒருங்கிணைந்து வாழ்கிற ஒரு வாழ்வு தான் தேவை. அதுதான் நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்க. ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு நீங்கள் பார்க்கிறீர்கள் சொன்னால் அந்த குறைப்பு, கிறிஸ்து இயேசு என்னையே மன்னிச்சிட்டாரு, சரிப்பா மனுஷன் வா, இந்த தப்பு நீ செய்ய, இது தவறு, இது நாளைக்கு குடும்பத்துக்கு பிரச்சனை, குடும்ப பேருக்கு இழிவு, இது சபைக்கு ஒத்து போவார், சபை விருச்சலுக்கு பிரிவினைக்கு காரணமாயிடும். சமூகத்தில் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படும், அவமானத்துக்குரியமா கொஞ்சம் சொல்லி நாம் சீர்படுத்தி நல்ல உறவுகளை ஏற்படுத்தணும். அதுதான் இந்த குடும்பம், அதுதான் இந்த திருமணத்தை குறித்து நாம் சொல்லிக்கிறோம். எங்களுக்கோ பிறந்து எங்களுக்கு வந்து 2 பேரையும் ஒன்றாக்கி இன்னிலிருந்து நீ இவர் கீழ்ப்படின்னு சொன்ன முடியுமா? வீட்டில் 18 வயசு வரைக்கும் 18-20 வயசு வரைக்கும் வீட்டில் இருந்து அப்பா கீழ்ப்படிதான், அம்மா கீழ்ப்படியில் கூட பண்ணல, சமாதானம் இருக்க முடியல, எடுத்ததெல்லாம் செய்யலாம், இப்படி ஆகும் கத்தி நின்று அந்த பொண்ணை கூட்டு வந்து இங்கே உட்காந்து நிற்க வச்சு
வாழ்வும் தாழ்வும் சுகத்திலும் சுகவீனத்தில் எல்லாத்திலும் நீ கீழ்ப்பிடிப்போம். ஒரு கடைக்கு எல்லாம் சொன்னால் விளையாட்டு. ஆனால் வீட்டுக்கு போனால் தான் தெரியும், கொஞ்சம் காலம் ஆனால் தெரியும் அவங்களுடைய நேச்சர் என்ன. அதனால தான் ரிசர்ச்சில் கொஞ்சம் அது நாசுக்காக நீங்கள் ஒருத்தர் படிச்சிங்கப்பா, ஒருத்தர் பழகிக்கங்க. இது ஆண்டவர் கொடுத்த துணை, இது ஆண்டவர் கொடுத்த துணைவர், இப்படி தான். அதனால் நீங்கள் அந்த உறவை நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில், இப்போ ரிசப்ஷனில் சொல்கிறது வாய்ப்பும் கிடையாது எங்களுக்கு. அவங்க போய் மேக்கப் ரூமில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அது 8ஆவதோ 9ஆவதுன்னு தெரியல, வந்தவங்க சாப்பிட்டு போயிடும். நாங்களும் இன்னும் அந்த ஒரு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எங்கே நம்ம பார்க்குறது, கணவன் மனைவியாக இங்கே சேர்த்து அனுப்பிச்சிட்டா அதோடு அவங்க நினச்சா கூப்பிட்டா தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கறதுக்கான சந்திப்பதற்கான வாய்ப்பே. எப்போ வாய்ப்பு வரணும் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் போய் போலீஸ் அப்புறம் அப்படி இப்படி காலையில் சேவை வழியாக வந்து அப்படி வந்தால் தான் என்னப்பா அப்படி செய்யாதீங்கப்பா சமாதானம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நாங்கள். இப்படிதான் குடும்பங்கள் இருக்கிற பரிதாபங்கள். ஆண்டவர் அதெல்லாம் சேர்த்து அனைத்து தான் சொல்றார். நீங்கள் எல்லாத்துலேயும் ஒருவரை தாங்கி மன்னிங்க, விட்டு கொடுங்க, குடும்ப உறவுகளை புதுப்பித்து ஆண்டுடைய வருகை நான் எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாகும் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தினாலே இந்த கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு இன்னும் ஆசிரியத்து தருவாராக. ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகுந்த வருகை சமீபமாக இருக்கிறது. நாங்கள் மனவாட்டியாக மாறணும். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள் இருக்கத்தான் செய்து, ஆனாலும் அவைகள் மத்தியில் கூட உங்களுடைய நாங்கள் விசுவாசத்தை உங்களுக்கு பிரியமானதாக உண்மை வெளிப்படுத்துவதாக தொடர்ந்து எங்களோட பேசுங்க. எங்களை கலந்து நடந்தது தெளிவுள்ளவர்களாக விழிப்புணர்வுகளாக நமக்கு சாட்சியாக இயேசு நாம் சாட்சி நடத்துகிறோம். அவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். எழுந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லவராகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்டத்தில் கொடுத்திருந்தார். ஒன்றில் காலத்தில் போடப்பட்டு சிறு அகமன் வாழ்ந்தார். மூணாவது நாள் இருந்தார். அவனுடைய திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை பொருள் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். திருச்சபை அனைவருக்கும் நான் போதிக்கிறேன். இந்த நாளில் கூட 10 மணிக்கு 2வது ஆராதனை நடைபெறும். திருச்சபை மணிக்குள்ளுமாறு ஆண்டு கேட்டுக்கொள்கிறோம். நமது அரசாங்க வழிகாட்டியின் பேரில் வருகிற வாரம், அதற்கு அடுத்த வாரமும், அதாவது 15 ஞாயிறு நாளிலும் 22 ஞாயிறு நாளிலும் ஆராதனை நடைபெறாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆராதனை 29ஆம் தேதி 3வது வாரத்தில் ஆலயம் நடைபெறுவதற்காக நாம் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். திருச்சியாவை கவனித்துக் கொண்டு தயவுசெய்து ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரம் 15/8/2021 அன்று நமது இந்திய தேசத்தின் 75வது சுதந்திர தின விழாவை நாம் ஆலயத்தில் அரசியல் காலை 7 மணிக்கு நமது தலைமை ஆணையர் திரு சுரேஷ் நாத்குமார் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி அதை ஏற்றி வைப்பார்கள். திருச்சி அவர்கள் பங்கு பெறவும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கண்ட திருச்சபைய மக்களை நாம் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களுக்கு ஒரு ஆணை கூட்டி கொடுத்ததுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். சாய்நாதபுரத்தில் வசித்து வந்த திரு பக்த இன்பநாதன் அவர்கள் துபாயில் கற்றப்பட்டு திரட்டினார் என்பது தெரிந்தது. அவருடைய
சரீரம் இன்று அவர் இல்லத்திற்கு வர இருக்கிறது. மாலை 4 மணிக்கு அவரை நடக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகளும் முதலாம் காணிக்கை மாத சந்தா 1,66,180, தோதிரை காணிக்கை 17,720, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 3,830, பெண்கள் ஐக்கிய சங்கம் 3,770, வாலிபர் ஐக்கிய சங்கம் 3,380, புதிய அறை கட்டிடை 5,050, ஓய்வு நாட்களில் 3,730, பேராவிடுதலை 1,810, நடிப்போர் நலனுக்கு 8,715, குருத்து பணியாளர் 1,585, திருவுருது காணிக்கை 600, ஆராதனை காணிக்கை 8,030, திரு சுரேஷ் ஆனந்தகுமார் அவர்கள் கல்விக்காக ரூபாய் 500, கல்விக்காக மொத்த காணிக்கை 5,730, ஆக மொத்தம் 2,30,30,030. இரண்டாம் காணிக்கை தோத்திரை காணிக்கை 2,100, பிறந்தநாள் காணிக்கை 1,690, ஆராதனை காணிக்கை 7,590, ஆக மொத்தம் 11,380. முதல் மற்றும் இரண்டாம் ஆராதனை கூட்டுக்கட்டை 2,41,420. நன்றி. நாம் யாரும் எழுந்து கிறிஸ்துவ கீர்த்தனையில் 219வது கீர்த்தனை. நித்தம் மனமே நாம் சேர்ந்து பாடணும். ஒளிபெருக்கு ஒரு பாடல் பாடணும். நீங்களும் அந்த பாடலோடு சேர்ந்து பாடணும். நான் சொல்கிறேன். எல்லா துறைகளுக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற எங்கள் அன்பை தகவலே, இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக சொல்கிறோம். உம்மை துதித்தும் பாடவும் உங்கள் வார்த்தையை தியானிக்கவும் எங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்க காணிக்கைகளையும் உங்களுக்கு செலுத்தும்படியாக தந்ததுக்காக சொல்கிறோம்.
அதற்கு ஒவ்வொரு தனித்தனியாய் இருக்கிறாய் குடும்பமாய் இவருடைய தொழில் ஆசிரி ஒவ்வொருடைய தேவைகளை சாதிக்க பலவீனங்களுடைய பலமாக படிக்கின்ற காலங்களுக்காய் படிக்க உதவி செய்ய படிக்கிறதுக்கான வசதிகள் வாய்ப்பளிக்கிறது பயிற்சி பெறுகின்ற சிரிக்கிறோம் கருத்தாய் நடந்துகிறோம் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வோம் பெற்றோருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை புரிந்து அதற்கேற்றபடி அதற்கான உதவி செய்யும் வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய பிராணி வளர்த்துக்காக இந்த நெருக்கடியான காலங்களில் ஒரு பொழுது நடத்தோம் தன் பணிகளை நிறைவேற்ற நீங்கள் உதவி ஒத்தாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிரிக்கிறேன் மூத்த சகோதரர்கள் சிரிக்கிறோம் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஓய்வு பெற்ற அந்த சுகத்தை வளர்ந்து ஆரோக்கியம் சிறைத்து வைங்க தனித்து விடப்படுகிறோம் விசாரிக்க ஆரம்பிகளை இருந்து கலந்தார்கள் தேவனுடைய பிரசனம் உங்களை பிள்ளைகளாக நல்ல பலன் சுகத்தை பரவல் உங்களை கரங்களை ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் குடும்ப தேவைகளை சந்தேகங்கள் வருமானத்தை ஆசிரியனான செலவினங்கள் வராதபடிக்கு கருத்தால் ஞானமாய் வருமானத்திற்ற செலவுகளை செய்ய எங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை அறிவுகளை கொடுத்து தான் கடன் வாங்குகிறவர்களாக யாருபடிக்கு நீங்கள் பார்த்துங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கடன் கொடுக்கிறோம் உழைக்கின்ற பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணிருக்கிற பிள்ளைகள் அவருடைய உழைப்பு வீணார் போகாதபடி வர்த்திக்க கொள்ளும்படியாக சரி பாலகத்துக்கு மாற்றம் வியாதி மாற்றம் இருக்கிற கொடுக்காத செய்கிறோம் ஒருவேளையாக சுகர் பலன் ஆரோக்கியத்திற்காக சரி பாலகங்களை என்ன நீர் அறிந்திருக்கிறீர்கள் நீர் அவரை படித்திருக்கிறீர் ஒரு சரீரத்தை நீர் ஆழ்ந்திருக்கிறீர் ஒரு சரீரத்தில் வேலை போன்ற காரியங்கள் அனைத்தையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் நல்ல சுகம் நல்ல ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைக்க முடியாது நாம் சொல்லிக்கிறோம் பூர்ண சுகத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நாளில் கூட திருப்பணிகள் உண்மையோடு பொறுப்போடும் திருச்சபை வளர்ச்சிக்காக மேம்பாட்டுக்காக சிறப்பான திருப்பணிகளை ஆற்றுக்காக உதவி செய்யும் திருமணிகளை அதற்கு பொருட்படுத்துவோம் இறை மக்கள் இன்னும் இயலாதவர்களாக இருக்கிறார்கள் இல்லை நிலையை தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒதுக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் படிப்பதற்கு வாய்ப்பில்லை வேலை செய்வதற்கான குடும்பங்கள் குறைந்ததாக இருக்கிறது சரியான வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படி கஷ்டப்படுகிற கனிவோடு இருக்கிற மக்களுக்காக செல்கிறோம் எங்களுடைய திருச்சபை குடும்பத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க அவருடைய சாந்தி முக்கிய உதவியும் ஒத்தாசையும் கிடைக்க கருத்த வரக்கூடிய வேண்டும் சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷமாக மூலமாய் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செல்கிறார் அவர்கள் சுகம் பெற்றாலும் நெகட்டிவரை வந்துவிட்டாலும் சரீரத்தில் பலவீனத்தில் பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவருடைய பழுப்பட்ட தரங்களோடு அவருடைய சுகப்படுத்த பலவீனங்கள் மாறட்டும் ஒரு புதுவர்கள் உருவாகட்டும் மூலமாய் பாதிக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக அனைத்து திருச்சபைகள் உலகத்திற்கு மக்களுக்காக ஒரு குடும்பங்களுக்காக செல்லுங்கள் ஆறுதலையும் சமாதானத்தை இந்த பிரிவை புரிந்து கொள்கிற மனப்பக்குவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கத்த நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கான வாய்ப்பு வசதிகள் தொடர்ந்து ஏற்படும் இப்போதும் அழிவு உலகம் முழுவதும் பெருகி இருக்கிறது என்னுடைய செய்தித்தாளர் படிக்கணும் சுவாமி மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது பகுதியில் இருக்கிற
இவைகளை மன்னித்தருள்கிறார். உன்னை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. மனுமக்கள் அழிந்து விடாதபடி, இந்த இயற்கை அழிந்து விடாதபடி, நீங்கள் கம்மியாய் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் பாதிக்கப்படாதபடி கர்த்தராமே மனதிறங்குகிறார். இன்று திருமணம் என்ற தலைப்பில் நாங்கள் நடத்தக்கூடிய சிறப்புக்குரிய உமால் உருவாக்கப்பட்டது. அதில் உறவுகள் உருவாக்கப்பட்டாலும் நாங்கள் அதை நடத்தக்கூடியதாக எங்களுடைய வாழ்வில் அதை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். பல குடும்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகள் சரியாகிறார், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறவுகள் சரியாகிறார், உடற்பிறந்தவர்களுக்குரிய உறவுகள் சரியாகிறார், சமய விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற உறவுகள் சரியாகிறார். குடும்பம் என்பது ஒரு சிறு சபை, சபை என்பது ஒரு பெரிய ஒரு குடும்பம். இந்த உலகத்தில் ஒரு நாம் நினைக்கப்பட்ட நாங்கள் உலகத்துக்கு சாட்சியாக எங்கள் வெளிச்சம் மற்றும் பிரகாசிப்பதற்கு எங்கள் தகுதி கொடுத்தபடியாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்கள் கொடுக்கிறோம். வாரம் முழுவதும் காத்து அவரோடு கூட இருக்கிறார். தேவ சமூகம் பிள்ளைகளோடு கூட கலந்து சொல்ல படிப்பில் வேலையில் அவருடைய குடும்ப காரியங்களில் வேலை சொல்ல அனுபவத்தை பிள்ளைகள் ஒரு நாள் குறைவிட்டு வாழ்க்கை வெற்றோடு வாழ்க்கை கூட இருந்து பார்த்துருக்க தேவைகளை சாதிக்க அனுபவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்து நாம் மகிழ்ச்சிகளை பயன்படுத்த கத்தோடு செய். மறுபடியும் ஆளுநர் வந்து உண்மை தொழுது கொள்ள மட்டுமான உங்களுடைய நீதியின் பதிலத்தில் நாம் எங்களை தாங்கி பராமரித்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் எளிதாக நாம் தான் செவிகளாக நாம் யாரும் எழுந்து கர்த்தருடைய செல்வத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் உலகமாய் குற்றம் செய்வதனால் மன்னிப்பது போல குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கும் நாம் தீங்கு ரட்சிக்கிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் தந்தருவீராக. சமாதானத்துடன் போய் வரக்கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.